வணக்கம். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் குறித்து தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அதை கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த அக்கௌண்ட்டை அமேசானில் எப்படி செட்டப் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கிளாரிட்டியை வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, எப்போவுமே காசு ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைச்சிடாது. ஸோ அதற்காக நம்ம கொஞ்சமாவது சிரமப்பட்டாகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலையாவது நம்ம கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ ஈஸியாக போகிற போக்கில் கிடைச்சிடுறது இது கிடையாது மணி. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மணியை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்களோட பொருளை விற்று கொடுக்கணும். அதற்கு விற்று கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு கமிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானை எடுத்துக்கோமே. அமேசானில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த ப்ராடக்ட்டுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு லிங்கை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொருளை விற்றா இவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமேசான் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை எடுத்து நீங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அதே மாதிரி உங்களுக்கு பின்தொடர்வாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து 5%, 2%, 3%, மேக்ஸிமம் 10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமிஷனாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அமேசானில் மட்டும்தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. நிறைய இடத்துல இருக்குது. இப்போ பனுவல் அப்படின்னு ஒரு புக் ஸ்டோர் இருக்குது, அதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடேடி இருக்குல்ல, அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எல்லாம் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி எதற்காக ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதற்கு நீங்கள் சில வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரிட்ஜு எனக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஃப்ரிட்ஜை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, எப்படி நான் ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறதுன்னு தேடுறவருக்கு உங்கள் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ அதை தேடி போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுவார். வாஷிங் மிஷினை பார்ப்பார். மேபி அவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது, அதாவது உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க பர்ச்சேஸுக்கு கொண்டு போகிறதுக்காக நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன், அதே மாதிரி சில சஜஷன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில் நீங்கள் லிங்க்ஸ் கொடுத்து அவங்களையும் பர்ச்சேஸ் பண்ண வைக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் அவுட்டோருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதற்காக சில வேலைகள் எல்லாமே செஞ்சால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம அமேசானில் எப்படி அஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளுக்கு போயிருங்க. அமேசான் அஃபிலியேட் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணி போங்க. ஸோ சைன் அப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேஷன் வரும். ஸோ இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சுவிட்ச் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டேரெக்டாக சைன் அப் போனீங்கன்னாவே உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட ஆக்சுவல் நேமை இந்த இடத்துல கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட் எல்லாம் போகிறதுக்காக. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கரெக்டான பேரை கொடுங்க. எப்போவுமே ஃபேக் நேம் கொடுக்க வேணாம். ஸோ இப்போ நான் என்னுடைய பேரையே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய இமெயில்ஸ் யூஸ் பண்ணதுனால இந்த இமெயில் கொடுக்குறேன். ஸோ நல்ல செக்யூரான பாஸ்வேர்டை வச்சுக்கோங்க. ஸோ கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த இமெயிலையும் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ 542962 தான் அந்த ஓடிபி. ஸோ நம்ம கொடுத்துட்டு கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சில ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு பாருங்கள். அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் லிஸ்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது பண்ண மாதிரி நேம் கொடுத்துட்டோம். அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்பர் கொடுக்கணும், பின்கோடு கொடுங்க, கண்ட்ரி கொடுங்க, எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து கேட்கும் ஹூ இஸ் த மெயின் கான்டாக்ட் ஆஃப் ஃபார் திஸ் அக்கௌண்ட்னு கேட்கும். நம்ம தான் வந்து மெயின் கான்டாக்ட் தான் இதை கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் யூஎஸ் பர்சனா இல்லை வெளியில இருந்து உள்ள பர்சனா அப்படின்னு கேட்பாங்க. நோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிட்டோம் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு அமேசான் அஃபிலியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வெப்சைட் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆப் வந்து இருக்கணும். ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இந்த அமேசான் இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை வந்து கொண்டு போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கும் அப்படி தான் வந்து இருக்கும். ஆனால் யூடியூப்பில் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுங்க, யூடியூபுக்கு போயிட்டு ஃப்ரீயாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் ஏற்கனவே வந்து எனக்கு வந்து இருக்குது சேனலு. ஸோ அதே தான் வந்து நான் இங்கே வந்து போட போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ யுவர் சேனல் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ப்ளஸ் இது வந்து வரும் இல்லையா? ஸோ இந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு லிங்க் வந்து இல்லை ஆப்பாக இருந்துச்சுன்னா இதில் வந்து சேர்க்கணும். இல்லைனா வெப்சைட்டு ப்ளஸ் லிங்காக இருந்துச்சுன்னா இதில் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்டு அசோசியேட் ஸ்டோர் ஐடின்னு சொல்லி கேட்குதுல்ல, இது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேரை தான் வந்து கொடுக்க போறீங்க. அதாவது எப்படி உங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய நேமை தான் வந்து கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய வெப்சைட் இருந்துச்சுன்னா அதை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், கோரா தமிழ் அப்படின்னு தான் நான் கொடுத்துருந்த மெயில். ஸோ இதை வந்து கொடுக்குறேன். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் ஐடி கொடுப்பாங்களா, அதில் வந்து இந்த பேர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி டாபிக் இப்போ புக்ஸுனா நான் வந்து இது சேர்க்குறேன். ஸோ புக்ஸுன்னே வந்து வைக்கிறேன். ஸோ உங்களுடைய வெப்சைட் வந்து எதை பற்றினது, இப்போ வந்து புக்ஸ் ரிவ்யூனா ரிவ்யூவிங் புக்ஸ் அப்படின்னு வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து போட்டோம். ஸோ வாட் டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் டு யூ இன்டென்டட் டு லிஸ்ட் ஆன் யுவர், அதாவது நீங்கள் எந்த பொருளை வந்து விற்கிறதுக்கு விரும்புகிறீங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து புக்ஸ்ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது விற்கிறதுக்கு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேம் வந்து கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுடைய வெப்சைட் அல்லது அந்த பிளாக் வந்து எதை பற்றினது, அதாவது எந்த ரிலேட்டட் அப்படின்னா அதர்னு வந்து கொடுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுக்கும் அதர் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களுடைய டிராஃபிக் சோர்ஸ், அதாவது உங்களுடைய யூடியூப் சேனல் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதற்கு வந்து டிராஃபிக் சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட்வர்டைஸிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா அதை போடுங்க. இல்லைன்னா சோசியல் நெட்ஒர்க்ஸ்னால் நம்ம ஷேர் பண்ணி வர்றது, ஸோ அதை போடுங்க, சோசியல் நெட்ஒர்க்ஸ்னு போட்டுவோம். ஸோ அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்கம்மை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அட்வர்டைஸிங்னு போடலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் இருந்துச்சுன்னா கான்டெக்சுவல் அட்வர்டைஸிங் போடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து போட்டுருங்க. ஸோ அதே மாதிரி ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகாக இருந்துச்சுன்னா பிளாக் எடிட்டர், இல்லைன்னா HTML எடிட்டர், நீங்கள் எப்படி வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மேனுவல் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ ஹவு மெனி டோட்டல் யூனிக் விசிட்டர்ஸ் பர் மந்த், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை வந்து வச்சுக்கோங்க. ஸோ எதற்காக வந்து நீங்கள் இந்த அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஆன்லைன் சர்ச் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு இங்கே வந்து ஒரு கேப்சா வந்து இருக்கும், ZYWFSS. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணிடுங்க. ஸோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருங்க.
சப்போஸ் நீங்கள் எதையாவது விட்டுருந்தா அதுவே வந்து சொல்லும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போயிட்டோம். ஸோ இப்போவே வந்து நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அல்லது பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லேட்டராக வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இருக்காது, அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அந்த அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயிலாம் கேட்பாங்களோ அதை தான் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ லேட்டர் வந்து கொடுத்துடலாம். ஸோ வந்து நமக்கு ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டர் கொடுத்து நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ வந்து நம்ம லிங்க் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு வந்து அமேசானில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ப்ராடக்டோட நேமை இந்த இடத்துல டைப் பண்ணி கோ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 7வது அறிவு அப்படிங்கிற ஒரு இறையன்பு சார் எழுதின ஒரு புக்கை வச்சு சர்ச் பண்ணுறேன். ஸோ அது வந்து கிடைக்கல. சப்போஸ் நீங்கள் 7வது அறிவு அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து இங்கே வெளியில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அமேசான் சர்ச்சில் வந்து சில சமயம் வந்து இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியில் வந்து இப்படி வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ வெளியில் சர்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து வச்சுருந்துருக்கேன், அதனால தான் இது இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7வது அறிவு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக் வந்து இதில் ஃபஸ்ட்டே வந்து காட்டிடும். ஸோ நமக்கு வந்து இங்கே காட்டிடுச்சு. ஸோ கெட் லிங்க் அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக ஷார்ட் லிங்காக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை நான் என்னுடைய வெப்சைட் பேஜில் வந்து போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை விட்ஜெட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்படி வந்து வரும். இல்லை டெக்ஸ்ட் ஒன்லியாக வேணும்னா டெக்ஸ்ட் ஒன்லியாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் ஒன்லியாக வேணும்னா இமேஜ் ஒன்லியாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜெட்டில் வந்து நீங்கள் பண்ணணுமா பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலானவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிங்காக ஷார்ட் லிங்காக வேணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ ஷார்ட் லிங்காக வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து சர்ச் பண்ணுறோம் இல்லையா, சர்ச் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து பெருசாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை வந்து ஷார்டன் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஷார்டன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யாராவது ஒரு இந்த புக்கை 7வது அறிவு புக்கை வந்து வாங்கினாங்க அப்படின்னா அதற்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய பாமரன் கருத்து அப்படிங்கிற வெப்சைட்டில் நான் ஜெனரலாக வந்து இந்த சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் பற்றி எழுதுவேன். அதே மாதிரி புக் ரிவ்யூஸும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இறையன்பு சார் எழுதுன 10 சிறந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஸோ எழுதுனதில் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னா தெரியும். ஸோ 10 புக்ஸுக்கு கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமேசான் விட்ஜெட் வந்து, அதாவது அமேசான் இது வந்து இருக்கும். ஸோ இதை யாராவது கிளிக் பண்ணி போயிட்டு அன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதற்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இதை வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஷார்ட் அண்ட் லிங்க்கை வந்து சென்ட் பண்ணியும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரியும் வந்து பண்ண முடியும், பண்ணி earn பண்ண முடியும். ஸோ எவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்கும்? ஸோ அமேசான் அஃபிலியேட்டில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னுடைய புக் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க புக்கை, பட் புக்கு வந்து வாங்கலை. அதற்கு பதிலாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க அன்னைக்கு அப்படின்னா, ஸோ அமேசான்லேருந்து இதை கிளிக் பண்ணும்போதே உங்கள் மொபைல்லையோ அல்லது உங்களுடைய கணினிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து டவுன்லோட் ஆகியிருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் அந்த 24/7 நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் அதற்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிடும். இது வந்து அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் அமேசானை வந்து இதுக்கு தைரியமாக வந்து தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து நல்ல ஃபியூச்சர் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கமிஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து போயிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு கமிஷன் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க. சில புதுசான மொபைல் ஃபோன்ஸ் அதே மாதிரி சில ஐட்டங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் வந்து கிடைக்காது. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா 9% வந்து உங்களுக்கு வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஃபர்னிச்சர். ஸோ வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்களை தான் வாங்க முடிவாங்க. ஸோ உங்களுடைய சர்க்கிளில் பெரிய வந்து நீங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம் வந்து வாங்கக்கூடிய பெரிய சர்க்கிளாக வந்து இருக்காது உங்கள் சர்க்கிள். ஸோ சின்ன சர்க்கிளாக வந்து இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அதை பீப்புளுக்கு வந்து அனுப்பி அவங்கள வந்து வாங்க வைக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய ஆடியன்ஸை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டில் உள்ள ப்ராடக்டை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆடியன்ஸை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆடியன்ஸ்னால எவ்வளவு பட்ஜெட் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்னு வந்து பாருங்கள். அவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ நல்லா ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து வாங்குறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்டை வந்து தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி வந்து கண்ணா பின்னாடி இப்போ 9% இருக்குது, அதனால நான் வந்து கிச்சன் அப்ளையன்சஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க ஒரு புக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து நிறையா புக்கு படிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். அதில் 5% தான் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிச்சனை வந்து 2 பேர் வாங்குறதுக்கும் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு 50 பேர் வாங்குறதுக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த அமேசான் அஃபிலியேட்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அமேசான்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் வந்து நீங்கள் வெளியில் வந்து இப்போ உங்களுடைய எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிகிட்டே போகலாம். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு சஜஷன் கொடுத்து அதை வாங்குறதுக்கு வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் கரியரை வந்து ஆரம்பிக்க போகிறவங்க நீங்கள் அமேசான்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். மறுபடியும் சொல்கிறேன், ஃபைனலாக சொல்கிறேன், எப்போவுமே வந்து பணம் ஈஸியாக வந்து யாருக்குமே வந்து கிடைச்சிடாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இது இருக்கும். ஸோ வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி சார்ந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்காக அதை வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில்